இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா, செல்வராஜுங்கிற சாதாரண மனிதனோட வாழ்க்கையை பற்றி இது. அவர் எவ்வாறு சின்ன உதவி மூலம் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை யதார்த்தமான சூழல்களையும் தமிழ் சமூகத்தில் காணப்பட பண்புகளையும் கொண்ட கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் சிறந்த கேஜெட்டுக்கானது, சிறந்த டெக்னிக்கல் கேஜெட் எல்லாமே ரிவ்யூ சம்மந்தப்பட்ட அனைத்துமே இதில் பார்த்துக்கலாம். கதைக்குள்ளே போகலாமா? கதையோட தலைப்பு வாழ்க்கையின் திருப்பம். செல்வராஜன் ஒரு சாதாரண மனுஷன். சென்னையில் ஒரு சின்ன கடையில் விற்பனையாளராக வேலை செய்ய தந்தார். தினமும் காலையில் 8 மணிக்கு கடைக்கு வந்துடுவார். இரவு 9 மணி வரை வேலை செய்வார். வாரம் 6 நாள் வேலை. ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை. அவரது மனைவி பேர் லட்சுமி. வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 10 வயசு மகன், அவன் பேர் அருண். 7 வயசு மக பேர் தமிழ்ச்செல்வி. குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செஞ்ச செல்வராஜோட சம்பளம் சரியாக இருக்கும். ஆனால் சேமிப்புக்கு எதுவும் மீதி இல்லை. ஒரு நாள் செல்வராஜ் வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு விபத்தை பார்த்தாரு. ஒரு கார் ஓட்டுநர் தவறுதலாக ஒரு முதியவரை மோதிவிட்டார். முதியவர் காயமடைஞ்சு ரோட்டில் விழுந்து கிடந்தார். பலர் அவரை சுற்றி நின்றார். ஆனால் யாரும் உதவலாம் முன் வரலை. செல்வராஜ் உடனே தனது 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அவர் தனது வேலையை தாமதமாக்கினார். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றினார். மருத்துவமனையில் முதியவரோட மகன் வந்து செல்வராஜுக்கு நன்றி சொன்னார். அந்த மகன் ஒரு பெரிய நிறுவனத்தோட உயர் பதவியில் இருந்தவர். சில நாட்களுக்கு பிறகு செல்வராஜுக்கு அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிது. அவர் முன்னாடி பெற்றதை விட 2 மடங்கு சம்பளம். இந்த புதிய வேலை அவருக்கு வாழ்க்கையவே மாற்றினது. அவர் தன்னோட குடும்பத்தை மேலும் சிறந்த வாழ்க்கைக்கு வழங்க முடிஞ்சது. செல்வராஜ் தனது புதிய வேலையில் கடினமாக உழைச்சார். அவர் தன்னோட திறமைகளை மேம்படுத்தியும் கொண்டார். புதிய திறன்களை கற்றுக்கவும் செஞ்சார். சில ஆண்டுகளில் அவர் ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அளவுக்கு உயர்த்தப்படுற அளவுக்கு வளர்ந்தார். இப்போது அவர் மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நிலையில் இருக்கிறாரு. அந்தளவுக்கு வளர்ந்துட்டார். தனது சொந்த அனுபவத்திலிருந்து செல்வராஜ் மற்றவங்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அவர் தனது சமூகத்தில் பல தொண்டு நிறுவனங்களையும் இணைஞ்சு பணியாற்றினார். ஏழமானவர்களுக்கு கல்வி, உதவித்தொகை அப்படின்னு எல்லாமே வழங்கினார். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பயிற்சி கூட அளித்தார். இன்னைக்கு செல்வராஜ் தனது குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. அவரது மகன் அருண் ஒரு மருத்துவர் ஆகியுள்ளார். மக தமிழ்ச்செல்வி ஒரு பொறியாளர். லட்சுமி ஒரு சிறு தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தியும் வந்தாங்க. செல்வராஜ் அடிக்கடி நினைப்பார், அந்த நாள் அவர் முதியவருக்கு உதவாமல் இருந்திருந்தால் அவரது வாழ்க்கை எப்படி இருக்கும். இருக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு சேமிப்பு இல்லாமல் குடும்ப தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். மகன் அருண் மருத்துவராக இருக்கவும் முடியாது. மகள் தமிழ்ச்செல்வி பொறியாளராகவும் இருக்க முடியாது. மனைவி லட்சுமி சிறு தொழில் கூட தொடங்கியிருக்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு சிறிய உதவி எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வாழ்க்கையில் நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலும் முக்கியமானது. நம்ம சுற்றியுள்ள உதவும் போது நாமும் வளருவோம். செல்வராஜோட கதை நமக்கு கற்றுத்தர பாடம் என்னென்னா இதுதான்: மனிதநேயமும் கடின உழைப்பும் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். நீங்களும் முடிஞ்சளவு உதவி செய்யலாமே.